ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன் சட்டியில். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கணும். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி சின்னதாக எடுத்து அதை திருவி ஃபஸ்ட்டு பால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வடிகட்டி அது தேங்காய் பால் ஊற்றி தான் இப்போ மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே தக்காளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு. வெங்காயம் வந்து சின்னதாக ஒரு 3 வெங்காயம் தான் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 தக்காளி. இது கூட இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் மஷ்ரூம் கொட்டிடலாம். மஷ்ரூம் போட்டாச்சு. இது வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு குருமா வைக்கிறேன். கிரேவி நல்லாயிருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்கன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு காரத்துக்கு தேவையான பொருள்லாம் போட்டுடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.25 ஸ்பூன் போதும். காஞ்ச மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா போட்டிருக்கேன். அதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா இதில் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மஞ்சள் பொடி போடணும். இன்னும் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. கிளறிக்கலாம் அதை அப்படியே. இப்போ இதில் வந்து 2வது தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடலாம். ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் அப்படியே. இன்னும் வேணால் தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த அப்படியே 2வது தேங்காய் பாலில் கொதிக்கணும் நல்லா. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இதை வச்சுருக்கேன். இதை வந்து லாஸ்ட்டாக குருமா இறக்கும் போது ஊற்றி இறக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே வந்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது காரம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி போட்டுட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன்.